ட்ரெஸ்ஸிங்க குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே ஆண்டவர் கட்டளை விதித்திருக்காரு. 1 தீமோத்தேயு அதனுடைய 2:10 பெண்கள் தகுதியான வஸ்திரம் அணியணும் அப்படின்னும், மத்தேயு அதனுடைய 5:28 ஆண்கள் ஸ்திரீகளை இச்சையோட பார்க்க கூடாது, தன்னடக்கம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னும் ஆண்டவர் 2 பேருக்குமே கட்டளை விதித்திருக்காரு. இன்னைக்கு சமூகத்துல ஒரு கூற்று இருக்கு, அதாவது பெண்கள் ட்ரெஸ் பண்றது தப்பு இல்ல, பாக்குற கண்கள்ல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாக்குற கண்லயும் தப்பு, அதை பார்க்க தூண்டுற ஆளுக்கு மேலேயும் தப்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 18:6-7 இப்படி எழுதியிருக்கு, இந்த சிறியரில் ஒருவருக்கு இடர்கள் உண்டாக்குறவர்களுக்கு ஐயோ, அவருடைய தரையில் எந்திர கல்லை கட்டி அவங்கள தூக்கி சமுத்திரத்தின் ஆழத்துல போடுறது நலமா இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது ஒரு மனுஷனை ட்ரிகர் பண்றது, அவனை பாவம் செய்ய தூண்டுவதும் தப்பு. ஸோ இந்த 2 விஷயமே தப்பா இருக்கிறனால சமூகத்துல பெண்கள் ஆண்கள் 2 பேருமே, ஆண்கள்னா நீட்டா பேண்ட் ஷர்ட் இல்ல வேட்டி சட்டை ஏதாவது ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி நீட்டான ட்ரெஸ், பெண்களும் அதே மாதிரி சுடி இல்ல நல்ல சாரி இல்ல நல்ல மாடஸ்டியான நீட்டா நல்ல ட்ரெஸ் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரியான நல்ல உடை அணிவதுதான் தேவனுடைய பிள்ளைகளை அழகு. இன்னொரு கருத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன ட்ரெஸ் பண்றோம் என்ன அலங்கரிக்கிறோம் அதுல விஷயம் இல்ல, இருதயம் தான் ரொம்ப முக்கியம், கடவுள் அவுட்டர் அப்பியரன்ஸ் பாக்குறது இல்ல, ஹார்ட்டை தான் பாக்குறாரு அப்படின்னு. இது ரொம்ப ஸ்டூபிடான ஒரு கூற்று. ஏன் தெரியுமா, ரீசெண்டா டிவிகே கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க என்ன யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல என்னென்ன மாதிரி யூனிஃபார்ம் என்னென்ன மாதிரி ட்ரெஸ் கோட் போடணும்னு போட்டுட்டு கீழே ஒரு லைன் போட்டிருக்காங்க, யுவர் அப்பியரன்ஸ் டெல்ஸ் யுவர் கேரக்டர் அப்படின்னு. ஏன் ஒரு இன்டர்வியூ போகும்போது நீட்டா ட்ரெஸ் பண்ணி போறோம், ஒரு சர்ச்சுக்கு போகும்போது நீட்டா ட்ரெஸ் பண்ணி போறோம், கவர்மெண்ட் ஆபீஸ் போகும்போது ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ் போகும்போது ஏன் ரொம்ப கனமுள்ள ட்ரெஸ் போட்டுட்டு போறோம்? ஏன்னா அப்பியரன்ஸுக்கு எப்பவுமே விலை இருக்கு. அதனாலதான் நல்ல படிச்ச ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர்ஸ், நல்ல படித்த நபர்கள், பெண்கள் ஆண்கள், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், அவங்க எவ்வளவு லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரொம்ப மாடஸ்டியா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்முடைய ட்ரெஸ்ஸிங் நம்முடைய கேரக்டரை சொல்லும். ஸோ சமூகம் எப்பவுமே நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கவங்கள தான் மதிக்கும். மற்றவங்கள சமூகம் மதிக்கிற மாதிரி தெரியும், ஆனா இருதயத்தில இருந்து யாரும் அவங்கள மதிக்க மாட்டாங்க. இந்த காரியத்துல தேவனுடைய பிள்ளைகள் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா உலகம் இன்னைக்கு அசிங்கமான உடைகளுக்கு நேரா போயிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம மாடஸ்டியா ட்ரெஸ் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு நம்முடைய ட்ரெஸ்னால ஒரு இடரல் நம்ம உண்டாக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு.